ಇಂದಿರಾ ಗಾಂಧಿ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಕಾಲೋನಿಯರ ಶಾಪ್ ಮಾಡ್ರಿ, ಶಾಪ್ ಮಾಡಿ ಇನ್ನು ಜನ ಇದ್ದಾರೆ. ಕೊಂಚ ಮುಂದೆ சகோதரிகள் எல்லாம் சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி. பெங்களூர் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணமான அன்பு சகோதர சகோதரிகள் என்று கொண்டிருக்கிறீர்கள். அருமை சகோதர சகோதரிகளை கடுமையாக உழைக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சமூகம் இங்கே உங்களிடம் மிக கடுமையாக வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். நம்முடைய அன்பு தம்பி சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி சூர்யா அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஏப்ரல் 26ஆம் தேதி நாம் எல்லாம் நம்முடைய அருமை சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவங்களை ஜெயிக்க வைக்கணுங்க. அம்மா ஏன் ஜெயிக்க வைக்கணும்? முதல் கேள்வி, ஏன் ஜெயிக்க வைக்கணும்? 10 ஆண்டு காலமாக மோடி அவருடைய ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 10 ஆண்டு காலமாக மோடி அவருடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லா தரப்பட்ட மனிதர்களுக்கும் ஒரு நல்லாட்சின்னா அது மோடியுடைய ஆட்சிங்க. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய மரியாதை யார் கொடுத்ததுன்னா மோடி ஐயா. கலாச்சாரத்திற்காக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் வச்சிருக்கிறாருங்க. பாராளுமன்றத்துடைய மைய கட்டிடத்தில் வச்சிருக்கிறாங்க. அதனால அருமை சகோதர சகோதரிகளே, 10 ஆண்டுகள்ல வந்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டும் பாருங்க. குறிப்பா இந்த தொகுதி பெங்களூர், இந்த தொகுதி தெற்கு தொகுதி, இந்த தொகுதிக்கு நம்முடைய அருமை சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவங்க செஞ்சிருக்கிறது மட்டும் பாருங்க. 44,000 பேர் யாரெல்லாம் சாலையோரத்துல கடை வச்சிருக்கிறாங்களோ. காலையில் நாங்க 2 பேரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வெளியே வந்தோம். ஒரு படம் வைக்கிற அம்மா இருந்தாங்க. அண்ணா இங்க வாங்க, நாங்க போனோம். அண்ணா இங்க வந்து மோடி ஐயாவுடைய திட்டத்துல கடன் வாங்கி இந்த முதல் கொடுத்தாங்க, அப்புறம் 20,000 கொடுத்தாங்க. இதெல்லாம் வட்டி இல்லா கடனுங்கம்மா. அப்புறம் 50,000 கொடுத்தாங்க. சொந்தமாக என்னுடைய சொந்த கார்டுல மோடி ஐயாவுடைய சுபநிதி திட்டத்தை பணம் வாங்கி நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கேட்கறதுல எவ்வளவு சந்தோஷங்கம்மா பாருங்க. இன்னைக்கு அருமை சகோதரிகளாக இருக்கட்டும், தாய்மார்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மோடி அவர்களுடைய 10 ஆண்டு கால ஆட்சி காலத்துல எல்லாத்தையும் பெற்றிருக்கும். இன்னொன்னு பாருங்க, இந்த பெங்களூர் தெற்கு தொகுதி இன்னொரு பெரிய ரெக்கார்டு பண்ணிருக்கு. தேஜஸ்வி சூர்யா அவர்கள் 2019 எம்பியாக வந்த பொழுது நமக்கெல்லாம் மோடி மருந்தகம் தெரியுங்கம்மா. மோடி மருந்தகம், மோடி ஐயா மருந்து கடை. அங்க போனோம்னா சாதாரண மருந்து 70% விலை குறைவா கிடைக்கும். 100 ரூபாய் தனியார் கடையிலனா மோடி ஐயா மருந்து கடைக்கு போனா 30 ரூபாய் தான். 70% அங்க டிஸ்கவுண்ட். அருமையான அதே மருந்து. இன்னைக்கு சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் 14 கடை இருந்தத பெங்களூர் தெற்குல 132 கடை ஆக்கியிருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம். நம்முடைய வயதானவர்கள், பெரியவர்கள் எல்லா இடத்துக்கும் சென்று அதை வாங்குவதற்கு பெரிய ஒரு உதவி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் வர்றாங்க. காங்கிரஸ் என்னங்கம்மா சொல்றாங்க? மோடி ஆட்சிக்கு வரமாட்டாங்க, நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம். எப்படி வருவாங்க நீங்களே சொல்லுங்க. இந்தியா முழுவதும் மோடியின் பக்கம் இருக்கு. காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், மோடி அவர்கள் தான் 3 தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு பேர் ஆசை. ஆசை யாரை விட்டுச்சுங்க? ராகுல் காந்தி அவங்கள 17 வருஷமா முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க, எப்படியாவது இந்தியாவுடைய பிரதமர் ஆக்க வேண்டும் என்று. அருமை சகோதர சகோதரிகளே, அந்த கனவு 2024 கூட பலிக்க போவது கிடையாது. இந்த முறையும் மோடி அவங்க தான் வரப்போறாங்க. காரணம், ஏழை மக்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் மோடி ஐயா மேல இருக்கு. நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் மோடி ஐயா வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய தாய்மார்கள் நின்றிருக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகள் வளரும் பொழுது ஒரு அற்புதமான நாட்டிலே வளர வேண்டும் என்பதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பாருங்க, நீங்களே சொல்லுங்க, மோடியின் கேரண்டி என்னங்க? மோடியின் கேரண்டி என்பது நம்முடைய தரத்தை உயர்த்துவது மோடியின் கேரண்டி.
நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவது மோடியின் கேரண்டி. மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்து சேருவது மோடியின் கேரண்டி. ஆனா காங்கிரஸ் கேரண்டிக்கு வாரண்டியே இல்ல. வாரண்டி இல்லாத ஒரு கேரண்டிய மறுபடியும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்க கிட்ட என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த முறை மறுபடியும் நீங்கள் அருமை சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவர்களுக்கு மற்றும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதே போல கடந்த முறை ஜெயநகர் பிரச்சாரத்துக்கு வரும் பொழுது நாம கேட்டோம், அண்ணன் ராமமூர்த்தி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அண்ணன் ராமமூர்த்தி அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தீங்க. அதனால உங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். எங்க இருக்கக்கூடிய தமிழ் சமுதாயம் எல்லாம் மொத்தமா இணைந்து அன்னைக்கு ஞாபகம் இருக்கு, மலையில வந்து பேசணுங்க, இதே இடத்துல பேசணும், நல்ல மலையில பேசணும். அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சேன், நீங்க ராமமூர்த்தி அண்ணன் கூட நில்லுங்க, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களை வந்து நான் சந்திப்பேன். நம்ம மத்த அரசியல்வாதி மாதிரி இல்லைங்கம்மா, கடந்த ஒரு வருஷத்துல 3வது முறையா உங்களை வந்து பார்க்க, 3வது முறையாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் கிளம்பி இங்க வந்துடுறேன். அதனால் உங்களோடு நான் இருக்கின்றேன். மோடி ஐயா நம்மோடு இருக்கின்றார்கள், நீங்கள் மறந்து விடாதீர்கள். அண்ணன் ராமமூர்த்தி அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அருமை சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவர்களை மற்றும் ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி, இங்க பாருங்க, புதுச்சேரியிலிருந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு வந்திருக்கிறாங்க. அவருக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய கார்பரேட்டர் அண்ணன் கோவிந்த் நாயக் அண்ணன், நம்முடைய கார்பரேட்டர், உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று இதே பகுதியில் கார்பரேட்டராக இருக்கக்கூடிய கோவிந்த் நாயக் அண்ணன், எப்பொழுதும் தமிழகத்திற்காக பாடுபடக்கூடிய கோவிந்த் நாயக் அண்ணன் இருக்காங்க. அண்ணன் சோமசேகர் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றி தெரிவித்து, அம்மா நீங்க மறந்துடாதீங்க, அம்மா உண்மை சொல்றதுக்காக வந்திருக்கேன். எனக்கு தெரியும் யார் வந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்று தெரியும். எந்த காரணத்திற்கும் கூட காங்கிரஸ்காரங்களை விட்டு என்னாச்சுங்க, பெங்களூர்ல தண்ணி இல்லாம டேங்கர்ல தண்ணி வாங்குற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா? எவ்வளவு பெரிய ஊரு, குளங்கள் ஏரிகள் இருக்கக்கூடிய ஊரு, குளங்கள் ஏரி இருக்கக்கூடிய ஊர்ல டேங்கர்ல தண்ணி வாங்குற அளவு பண்ணிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சமுதாயப்பட்ட தலைவர் அண்ணன் சண்முகம் அவங்க எங்கோட இருக்கிறாங்க. அதனால சண்முகம் அண்ணனுக்கு அன்பு கலந்த அன்புகளை தெரிவித்து, இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, 2வது பட்டன்ல இருக்கா தேஜஸ்வி சூர்யா அவங்க, இவிஎம் மிஷின்ல பட்டன் நம்பர் 2, 2வது பட்டன்ல மாற்றத்திற்கான சின்னம், வளர்ச்சிக்கான சின்னம். மோடி ஐயா அவர்கள் 3வது முறையாக வர வேண்டும். குறிப்பாக பெங்களூர் தெற்குல பெரும்பாரியான வாக்கு வித்தியாசத்துல உங்கள் வீட்டு பிள்ளைங்க பார்த்தா உங்க பையன் மாதிரி தான் இருக்காரு, வேற மாதிரி தெரியுறாரா? கன்னடத்துல சொல்லுவாங்க மனை மகா அப்படிம்பாங்க, வீட்டு பையன் அப்படிம்பாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.